possible. My Lord, I believe. My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. Now, brother. எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் சில வசனங்களை நாம் படிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏழாம் அதிகாரம் ஒரு 3-4 வசனங்களை நாம் படிக்கலாம். இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தார். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாகும். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவராய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறார். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தார். வாசிக்கப்பட்ட வேதபாகங்களுடைய கர்த்தர் தாமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொண்டவராக நம் தலைகளை தாண்டி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான இந்த வேளையில இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் தகப்பனே. ஏதோ நீர் ஆண்டவரே அந்த மெல்கிசேதேக்கை குறித்த பரிபூர்ணமான வெளிப்பாடை நாங்கள் பேசுவதற்கு இந்த முதல்களை அபிஷேகித்து நீர் திரைமறைத்துக் கொண்டு நீர் பேசுகிறாக. நீர் ஆண்டவரே இன்றைக்கு நீர் பரலோகத்தில் இல்லை, பரலோகத்தில் உங்களுடைய சிங்காசனமானது இல்லை தகப்பனே. ஏனென்றால் அங்க சைலண்டாக இருக்கிறது கர்த்தாவே. ஏனென்றால் அங்க நீர் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் இருந்தால் தகப்பனே நிச்சயமாகவே எங்கள் வர்ஷிப் இருக்கும் தகப்பனே, அங்கே ஆராதனை இருக்கும். இப்பொழுது ஆராதனை என்பது உடைய சிங்காசனம் என்பது இதோ மனவாட்டிக்குள்ளாய் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயமாகவே நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களுக்குள்ளாய் இருக்கிறீர். நீர் திரைமறைத்துக் கொண்டு பேசுகிற தேவன், நீர் லோகாசா இருக்கிறீர். இன்றைக்கு தேவையான ஆவிக்குரிய ஆதாரத்தை நீர்த்தாமே திரைமறைத்துக் கொண்டு எங்களோட கூட பிரத்யேகமாக பேசி என்னுடைய ஆவிக்குரிய நிலைகள் இன்னும் சற்று வளர கர்த்தாவே, பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சியானது எங்களுக்குள்ளாய் வெளிப்பட கர்த்தாவே எங்களை உம்முடைய சமூகத்திற்கு உம்முடைய பிரசனத்திற்கு எங்களை தாழ்த்துறோம் தகப்பனே. வந்த யாவரையும் நீர்த்தாமே வெளிநிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதற்காக தகப்பனே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நீரே மகிமைப்படுவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். சகோதரரே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். நாம் போன வாரத்தில் எந்த ஒரு செய்தியை பார்த்தோம் அன்பு சகோதர சகோதரிகளே? எந்த செய்தியை பார்த்தோம்? ஏன்னா யூடியூப்ல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, மறுபடியும் நீங்க வீட்டில் போயிட்டு பார்க்க மாட்டீங்க. அதனால தான் என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க, நான் கேட்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன செய்தியை பார்த்தோம்? நம்ம ராபோஜனத்தை பற்றி பார்த்தோம். ராபோஜனம் இதுவரைக்குமே நம்ம வாங்கணும் வாங்கக்கூடாது என்கிற ஒரு காரியத்தை பார்த்தோம். ராபோஜனத்தை
இதுவரைக்கும் நாம் வந்ததை பின்பற்ற வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பார்த்தோமா பார்க்கலையா? தயவு செய்து சொல்ற, என்ன நீங்க என்ன பண்ணாதீங்க, டென்ஷன் பட வைக்காதீங்க. புரியுதா சொல்றது? நானே டென்ஷன் பட வைக்காதீங்க. எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உங்க ஆத்துமாக்களை குறித்து எனக்கு ஒரு கரிசை இருக்குது, நான் ஒரு உக்ரானக்காரனா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது நல்லா கவனமாய் கேட்டு நல்லா என்ன பண்ணுங்க, வளருங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. நல்லா சொல்றதையும் கேட்டு நீங்க வீட்டில் போயிட்டு யூடியூப்ல மறுபடியுமாக பைபிளோட கூட பேசுகிற வார்த்தையோடு பேசுகிற இந்த ரெவலேஷனை நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க என்ன பண்ணும், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உபதேச ரீதியில் நீங்க வளரணும். புரியுதா உங்களுக்கு? இங்க பேசப்படுற செய்தியை நீங்க விட்டு போகும்போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவியத்துல வளர முடியாது. இதுதான் நான் சொல்றது உங்களுக்கு. புரியுதா? அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, வஞ்சிக்கப்படுவீங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, வஞ்சிக்கப்பட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம அந்த மாதிரி வஞ்சிக்கப்படாதபடிக்கு இருக்கணும்னா நம்ம பேசப்படுற செய்தியை மறுபடியுமாக ப்ராஃபிட் எந்த செய்தியில பேசுறாரு, ப்ராஃபிட் எந்த செய்தியில பேசுறாரு, எந்த அடிப்படையில் பேசுறாரு என்பதை நான் என்ன பண்ணோம், வீட்டில் போயிட்டு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. படிக்காதவங்க என்ன பண்ணோம், என்ன சொல்ல வரான்றத நல்லா கவனமாய் கேட்கணும். என்ன சொல்ல வராருங்கிற காரியத்தை என்ன பண்ணும், நல்லா கவனமாய் கேட்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நீங்க நல்லா இங்க என்ன ஒரு தலைப்புல பேசுறாரு, முக்கியமான காரியம் என்ன, அது முக்கியமான காரியத்தின் அடிப்படையில் என்ன பேசுறாரு அவர் என்ற காரியத்தை நீங்க என்ன பண்ணணும், நல்லா கவனமா கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சொல்லி இன்றைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, யார் இந்த மெல்கிசேதேக், who is this மெல்கிசேதேக் இல்லீங்களா? ப்ராஃபிட் 65ல யார் இந்த மெல்கிசேதேக் என்ற ஒரு தலைப்புல பேசியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம மெல்கிசேதேக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்றைக்கு. இந்த மெல்கிசேதேக் யாருன்றதை நம்ம போன வாரம் சின்ன ஒரு லைனை பார்த்தோம் இல்லைங்களா? அவர் யாரு, அவர் எப்பேற்பட்ட ஒரு நிலையில வெளிப்பட்டு இருக்கிறாரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஆபிரகாம் ஹலோ, கோத்திர தலைவராகிய ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? அந்த பள்ளத்தாக்குல அந்த ராஜாக்களை முறியடித்து வரும்போது, அதனாலதான் சொல்றது பைபிள் படிங்கன்றது. அதனாலதான் இனிமேல ஆக்ஷன் பண்ணலாம் முடியாது. புரியுதா? ஓப்பனா சொல்றேன் நானு, ஓமர்ஸ் கரெக்டா வரணும் கிட்ட. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆபிரகாம் அங்க அந்த ராஜாக்களை முறியடித்து தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வரார். தன்னுடைய சகோதரனையும் சகோதரனுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் மனைவியும் பிள்ளைகளையும் மீட்டு கொண்டு வரும்போது அந்த பள்ளத்தாக்கிலே அங்க மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியன் என்ன பண்றாரு, ஆபிரகாமை மீட் பண்ணி அவரை ஆசீர்வதித்து அப்பத்தையும் திராட்சையும் கொடுக்குறாரு. அப்ப எப்ப நமக்கு தேவன் மறுபடியும் கொடுக்குறாரு, இந்த மாம்சத்தை ஜெயித்து நாம் ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்படும் போது மத்தியாகத்துல நாம என்ன பண்றோம், அவரை சந்திக்கிறோம். அப்புறமா கல்யாண விருந்துல அவரோட கூட அப்பத்தையும் திராட்சையும் புசிக்கிறோம்ன்ற மாதிரி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது நம்ம இப்பவே எங்க இருக்கிறோம், எஸ் கல்யாண விருந்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஏன்னா காலமானது நித்தியமானது காலத்தோட இணைந்திருக்குது. நித்தியமானது காலத்தோட இணைந்திருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நித்தியமானவர். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 63 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், கவனமாய் கேளுங்க. தேவன் எப்பெல்லாம் வராரோ பூலோகத்துக்கு, எப்பெல்லாம் இறங்கி வராரோ அது என்னவா இருக்குது, 7வது முத்திரையா இருக்குது. 7வது முத்திரையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 7வது முத்திரையா இருக்குது. அப்ப தேவன் எப்பெல்லாம் பூமிக்கு இறங்கி வராரோ அப்ப காலத்தோட நித்தியமானது எஸ் என்ன பண்ணுது, இணையுது. ஒன்றுக்கொன்று தழுவி முத்தமிட்டுக் கொள்ளுதான். ராபர்ட் சொல்றாரு, ஒன்றுக்கொன்று அர்ப்பணிக்கு என்ன பண்ணுதா, முத்தத்தை கொடுக்குதான். காலமும் நித்தியமும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ எப்பெல்லாம் தேவன் இறங்கி வராரோ அப்ப நித்தியம் காலத்தோட கூட இணையுது. அப்ப இந்த காலத்துல சகோதரனே சகோதரியே, அவர் மறுபடியுமாக அவர் நித்தியமானவரா இருக்கிறாரு. இப்ப நித்தியமானவர் காலத்தோட கூட இணைந்திருக்கிறாரு. எதற்காக? அந்த நித்தியத்தின் பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. அந்த நித்தியத்தோட இருந்த பிள்ளைகள் ஒரு காலத்துல அவங்க என்னட்டாங்க, எஸ் விழுந்து போனாங்க. அந்த விழுந்து போன தம்முடைய பிள்ளைகளை மறுபடியுமாக அவர் மீட்டுக்கொள்ளும்.
விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலத்துல இந்த காலத்திலயும் அவங்க இருக்கிறாங்க. இந்த லவோதிக்கேய காலத்திலயும் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய வித்துக்கள் இங்க இருக்குதுங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவர்கள் ரட்சித்துக் கொள்ளும்படி மறுபடியுமாக அவர் வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நித்தியமானது காலத்தோட கூட இருந்திருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர் யாரு? நம்ம பார்த்திருக்கிறோம், செய்தி பார்த்திருக்கிறோம். who is this மெல்கிசேதேக்? ப்ராஃபிட் என்ன இருக்காரு? இந்த ஒரு தலைப்புல வந்து செய்தி கொடுத்திருக்காரு. அப்போ நம்ம யாரை விசுவாசிக்கிறவர? மெல்கிசேதேக். இவரை நம்ம யாரை விசுவாசிக்கிறோம்? கிறிஸ்து. இவர்தான் பிரதான ஆசாரியனை விசுவாசிக்கிறோம். ஏன்னா அந்த ஹோலி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருடத்துக்கு ஒரு டைம் என்ன பண்ணோம்? எஸ், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அங்க உள்ள போற ஃபீஸ்ட் என்ன பண்ணுவாரு? அவருக்கும் அவரோட கூட இருக்கிற இன்னும் நார்மல் ஃபீஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா பலி செலுத்துவாங்க. அவங்க பாவங்களுக்காக பலி செலுத்தின பிறகு சொல்லி அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒட்டுமொத்த எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கும் என்ன பண்ணுவாங்க? பிரதிநிதியாக ரத்தத்தை எடுத்துக்கிட்டு உள்ள போவார். இப்போ உள்ள போயிட்டாங்க. அந்த ஹோலி அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 7வது மாசம் 10ஆம் தேதியில எல்லாருமே என்ன பண்ணோம்? எல்லா ஆத்துமாக்களும் அந்த ஆசரிப்பு கூடத்துக்கு முன்பாக வந்து தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தணும். விசுவாசிக்கிறீங்களா? எதுக்காக தாழ்மைப்படுத்தணும்? இப்போ அந்த ஹோலி பீஸ்ட் வந்து உள்ள போறாரு. உள்ள போகும்போது தேவன் அங்க சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார். எங்க? மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல அவர் ஃபில்லர் ஆஃப் ஃபயராக அந்த கிருபாசன தண்டையில அவர் வந்து அந்த கேரோபின்கள் சேராபின்கள் மத்தியில எப்படி இருக்காரு? உலாவுறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் ஃபில்லர் ஆஃப் ஃபயரா இருக்கிறாரு. அங்க ஃபில்லர் ஆஃப் ஃபயரா இருக்கிறாரு. அவர் நித்திய நியாயாதிபதியா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அங்க ஜட்ஜ்மென்ட் தூதரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அங்க போகும்போது இவர் எப்படி போகணும்? கிருபை என்று சொல்லிக்கொண்டே போகணும். எங்க? அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது. ஏன்னா எதாகிலும் இந்த பீஸ்ட் வந்து ஹோலி பீஸ்ட் தான் ஏதாச்சும் பாவம் செய்திருந்தால் அவன் மனம் திரும்பாம தேவனுக்கு தம்முடைய ஆத்மாவை தாழ்மைப்படுத்தாமல் ஒருவேளை உள்ள போனா கண்டிப்பா வெளியே வர்றது அவருடைய பாடி தான். விசுவாசிங்களா? தேவன் வந்து அடிப்பாருங்க. ஏன்னா தேவன் எப்படி இருக்காங்க? அவருடைய தன்மை அப்பேற்பட்டது. அவர் பரிசுத்தர். விசுவாசிக்கிறீங்களா? அங்க ஒரு பாவம் வந்து பாவம் என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாது தம்முடைய சமூகத்தில். அதனாலதான் அந்த பாவத்தினுடைய அந்த ஒரு பாவத்தை செய்த ஆத்மாவானது உள்ள போகும்போது அவர் என்ன பண்ண மாட்டார்? ஜட்ஜ்மென்ட் கொடுக்க மாட்டார். தன்மை என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கலி தம்முடைய தன்மையை என்ன பண்ணாங்க? தன்மையே அவர் அந்த பாவம் செய்த ஆத்மாவை கொன்று போடும். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அங்க அங்க போகும்போது என்ன பண்றாரு? சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு ஒவ்வொரு நபருக்கும் பிரதிநிதியாக இப்போ ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. யாரு? the holy feast. அந்த holy feast போகும்போது சோதனை சொல்லியே புரியுதா? அந்த holy feast வந்து என்ன பண்ணுவாரு? சமஸ்த எல்லா இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு பதிலாக ஒரு பிரதிநிதியாக இப்போ என்ன பண்றாரு? அந்த holy feast அடிக்கப்பட்ட வண்ணமர்கள், அதான் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்து இப்போ உள்ள போறாரு. உள்ள போன பிறகு அங்க தேவன் எப்படி இருக்காரு? சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறாரு. இப்போ உள்ள போன பிறகு சோதனை சோதரியே உள்ள போன பிறகு அவர் போகும்போது அந்த அவருடைய ஆடைகள்ல பார்க்கும்போது என்ன இருக்குது? எஸ், சத்தத்தை கொடுக்குற மணிகள் இருக்கும். அப்போ அவர் உயிரோடு இருக்கிறாருன்றதுக்கு அடையாளம். அந்த என்ன பண்ணுது? அவர் அங்க உள்ள போயிட்டு அந்த தேவனுடைய அந்த சமூகத்துல சில காரியங்களை வந்து சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். அது என்ன பண்ணாது? சவுண்ட் கொடுக்கும் இல்லைங்களா? அந்த மணிகள் வந்து என்ன பண்ணும்? சத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்போ வந்து என்ன பண்றாரு? அந்த ஆச்சரியமான அந்த ஹோலி பீஸ்ட் வந்து அங்க ஆச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு காரியத்துக்கு அடையாளமா இருக்குது இல்லைங்களா? உள்ள போன பிறகு சோதனை சொல்லியே என்ன பண்ணுவார்? போகும்போது ரொம்ப நிதானமா பயபக்தியோட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அந்த சொல்லுங்க, அந்த சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் எல்லாருமே அங்க வந்து தங்களுடைய ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி
அந்த கிரேஸ்க்காக என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பாங்க. விசுவாசம் இருக்கீங்களா? அப்ப இந்த ஹோலி ஃபெஸ்ட் வர்ற வரைக்குமே அவங்களுக்கு பயம். தேவர்களை மன்னித்தாரா மன்னிக்கலையா என்பதற்காக, மன்னித்தாரா மன்னிக்கலையோ சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயபக்தியாக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, காத்திருப்பாங்க. விசுவாசம் இருக்கீங்களா? அப்ப இந்த ஹோலி ஃபெஸ்ட் வந்து கிருபை 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 என்று சொல்லிக்கொண்டே அவர் நிதானமாக செல்லுவார். ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்தான தேவன். அவருடைய பரிசுத்தமான ஸ்தலத்தில் என்ன பண்ண முடியாது, பாவம் பிரவேசிக்க முடியாது. ஒரு வேளை இவர் ஏதாச்சும் பாவம் செய்திருந்தால் அங்கே தேவன் அடிப்பார். அங்கே அந்த அவருடைய தன்மை என்ன பண்ணும், அந்த பாவம் பிரவேசிக்க முடியாது. அந்த பாவம் அங்கே டெத் ஆகும். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் உள்ள போயிட்டு அங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்து வெளியே வரும்போது ஒரு மெசேஜோட வராரு. ஒரு மெசேஜோட வர. என்ன மெசேஜ்? என்ன மெசேஜ்? எஸ், தேவன் உங்களை மன்னித்தார். கிரேஸ் மெசேஜ். தேவன் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறார், அன்பா இருக்கிறார் என்பதை அந்த ஹோலி ஃபெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாரு, கொண்டு வந்து மெசேஜ் கொடுப்பார். ஆமென். விசுவாசம் இருக்கீங்களா? ஹalleluya. அந்த மெசேஜ் கொடுப்பார். அந்த மெசேஜ் வந்து சொல்லும்போது அப்போ சமஸ்த இஸ்ரவேல் கோத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா பண்டிகை கொண்டாடுவாங்க. 7 நாள் வந்து பண்டிகை கொண்டாடுவாங்க. விசுவாசம் இருக்கீங்களா? நெக்ஸ்ட் கூடார பண்டிகை வரும். ஹalleluya. சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப வந்த அந்த ஹோலி ஃபெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 49வது வருஷத்துல, இது வருஷம் நடக்கும். ஆனா 49வது வருஷத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர் என்ன பண்ணுவாரு, அந்த நார்மல் ஃபீஸ்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா எக்காலத்தை ஊதுங்கன்ற மாதிரி பர்மிஷன் கொடுப்பார். ஆமென். நீங்க லேவியாரகம் 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த ஒரு காரியங்களை நீங்க பார்க்கலாம். லேவியாரகம் 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி காரியத்தை நீங்க பார்க்கலாம். விசுவாசம் இல்ல? அந்த வேர்டு வந்து 49வது வருஷம் பிறகு 50வது வருஷம் என்னது, ஜூபிலியர். விசுவாசம் இல்ல? விடுதலையின் வருஷம். அப்போ அடிமைகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, காசுக்காக சில காரியத்துல வந்து அடிமைகளா இருப்பாங்க இல்லீங்களா? அப்ப இஸ்ரவேல் கோத்திரத்துல வந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, யாரும் என்ன பண்ணக்கூடாது, அடிமையா பர்மனண்டா வைத்துக் கொள்ளக்கூடாது. விசுவாசம் இல்லீங்களா? அப்ப வந்து அப்போ இந்த ஹோலி ஃபெஸ்ட் வந்து உள்ள போயிட்டு வெளியே வந்து என்ன பண்ணுவாருன்னா, அந்த நார்மல் ஃபெஸ்ட் வந்து தான் மட்டும் பேசுறவருக்கு என்ன பண்ணாங்க, எஸ், தேவன் உங்களை மன்னித்தார், கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறார், உங்களை மன்னித்திருக்கிறார் என்கிற எக்காலத்தை ஊதி அடிமைத்தனத்துல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, நீங்க விடுதலை அடைந்து நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு போகலாம். உங்க சொந்த வீட்டுக்கு போகலாம்ன்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்காலங்களை ஊதுவாங்க. அப்ப எக்காலத்தை ஊதும் போது அது ஒரு மெசேஜ். விசுவாசம் இருக்கீங்களா? அந்த எக்காலத்தை ஊதும் போது அது சேப்பர் என்ற ஒரு எக்காலம், அந்த ஒரு எக்காலத்துல ஊதும் போது அப்போ விடுதலையின் என்னது, விடுதலையின் சத்தம் அது. விசுவாசம் இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு இதுதான் இதுதான் மோசஸுக்கு தேவன் காண்பித்த செய்ய சொல்லி காரியங்களை செய்த விதங்களா இருக்குது. விசுவாசம் இருக்கீங்களா? ஆனா இது எல்லாமே யாருக்கு அடையாளமா இருக்குது? இது எல்லாமே யாருக்கு அடையாளமா இருக்குது? இயேசு கிறிஸ்து அடையாளமா இருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து யாரா? அவர்தான் ஹோலி ஃபீஸ்டா இருக்கிறார் இல்லீங்களா? அவரே யாரா இருக்கிறார்? நமக்கு பிரதான ஆசிரியரா இருக்கிறார். நமக்காக பிதாவின் வலதுபுறத்துல பரிந்து பேசுற நபரா இருக்கிறார். இவங்க இந்த ஊழியமானது ஒரு ஆரம்பம் இருக்குது, ஒரு துவக்கம் இருக்குது. ஏன்னா இவங்க யாருங்க? பாவத்தை செய்கிற மனிதர்கள். அப்ப இவங்களுக்காகவே இவங்க என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் பலிகளை செலுத்தணும். அப்போ இவங்களுக்காக பலிகளை செலுத்தி இவங்களுடைய ஊழியமானது துவக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆனா யாருக்கு? இந்த பிரதான ஆசிரியருக்கு என்ன இல்ல, துவக்கமும் இல்ல, முடிவும் இல்ல. விசுவாசிங்களா? அவருக்கு என்ன இல்ல, துவக்கம் இல்ல, முடிவு இல்ல. அவர் நமக்காக என்ன எப்பேற்பட்டவரா இருக்கிறாரு? அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறவரா இருக்கிறாரு. அவர் நித்தியமா என்ன பண்ணுவார்? நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். எது வரைக்குமே பரிந்து பேசணுமோ அது வரைக்குமே அவர் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எது வரைக்குமே பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்யணுமோ அது வரைக்குமே அவர் என்ன பண்ணுவார்? எஸ், பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஆனா இவங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்குது, ஹெண்ட் இருக்குது. ஆனா அவருடைய ஊழியத்துக்கு ஹெண்டே இல்ல, ஸ்டார்ட் இல்ல, ஹெண்ட் இல்ல. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன பண்றாரு? அப்போ மோசஸ் வந்து சீனாய் மலையில
அவருக்கு இந்த பரலோகத்தின் தேவாலயத்தை என்ன பண்றார் தேவன் காண்பிக்கிறார். இதன் மாதிரின்படியே நீ இப்ப என்ன பண்ணு ஆசரிப்புறத்தை வந்து செய்யன்றார். அது உண்டான எல்லா வஸ்துக்களையும் செய்து அது அமையன்றார். விசுவாசீங்களா? அப்ப பரலோகத்துல வந்து ஒரு சிங்காசனம் இருக்குது. அதனால மகாபுருஷமான ஸ்தலம். இப்ப அங்க பிரவேசிக்கிறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, யாருக்குமே தகுதி. அதனாலதான் யோவா என்ன பண்றாரு, 5ஆம் அதிகாரத்துல அழுறாரு. வானத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழே யாருமே இல்ல, எந்த பரிசுத்தவான்களுக்கும் என்ன இல்ல, தகுதி இல்ல அந்த முத்திரைகளை வடிக்கிறதுக்கும் அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு. அந்த சிங்காசனத்துல வந்து ஜட்ஜ் சுப்ரீம் ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் கையில என்ன இருக்குது, மீட்பின் புஸ்தகம் இருக்குது. அந்த மீட்பின் புஸ்தகத்தை வந்து வாங்குறதுக்கு யாருக்குமே என்ன இல்ல, யாருக்குமே தகுதி இல்லை. அப்ப அதை வாங்கி அதை உடைக்கிறதுக்கு யார் தகுதி இருக்குது? எஸ், இயேசு கிறிஸ்து தான் தகுதி இருக்குது. அதனாலதான் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார். அவர் நமக்கு அடிக்கப்பட்டார். அவர் என்ன பண்ணுங்க, அவர் வாங்குறதுக்கான தகுதி நிறைந்தவராக இருந்தார். இயேசுவுக்கு பார்க்கலாம், அவர் இனத்தான் மீட்பராக இறங்கி வந்தார். இனத்தான் மீட்பராக அவர் வந்து இறங்கி வந்து மனுஷனுடைய அவதாரத்தை எடுத்துக்கொண்டு இறங்கி வந்து மனிதனை வந்து விடுவிக்கணும்னு சொன்னா எப்படி வர்றவர்? மனிதனா வரணும், மிருகமா வரக்கூடாது. மிருகமா வந்தா மிருகத்தை விடுவிக்கலாம். ஆனா மனிதனா வரும்போது தான் மனுஷனை விடுவிக்க முடியும். எப்படி வரவரு? சின்பாடியில வரக்கூடாது, சின்பாடியில வரக்கூடாது. அதனாலதான் தம்முடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்ணாரு, வார்த்தை அனுப்பி இந்த வார்த்தை என்ன படிச்சு மரியாளுடைய கருப்பையில ஒரு கருமுட்டையை ஏற்படுத்தி அந்த முட்டைக்குள்ள தன்னை ஊற்றிக் கொண்டார். விசுவாசீங்களா? நான் சொல்றது புரியுதா? அப்போ அந்த 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 கருமுட்டையில உரைக்கப்பட்ட வார்த்தைனாச்சு ஒரு சரீரமாக தன்னை மாற்றிக்கொண்டது. அதுக்குள்ள என்ன பண்ணார் தேவன்? எஸ், தன்னை ஊற்றிக் கொண்டார். விசுவாசீங்களா? ஆனால் அவருடைய ஆவிக்கு என்ன இல்ல, அவருடைய ஆவிக்கு தோக்கம் இல்ல, முடிவில்லை. ஆனா அந்த பாடிக்கு என்ன இருக்குது, தோக்கம் இருக்குது, முடிவு இருக்குது. ஏன்னா அவருக்கு அப்பா அம்மா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து அப்பா அம்மா இருக்கிறார் இல்லீங்களா? அவருக்கு அப்பா யாரு? ஜோசப், அம்மா மரியா. விசுவாசீங்களா? அப்ப ஆரம்பம் இருக்குது, முடிவு இருக்குது. ஆனா அவருக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டுக்கு என்ன இல்ல, எஸ், ஸ்டார்ட் இல்ல, ஹெண்ட் இல்ல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு பிரதான ஆசிரியர் எங்க போறாரு? எங்க போறாரு? ரத்தத்தை எடுத்துக்கிட்டு சிலுவையில வந்து அடிக்கப்பட்ட பிறகு அவர் நேரா பரலோகத்துக்கு போறாரு. எதுக்கு? எஸ், அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்காக. நான் பாத்திரவனா இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஜனத்தாருக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன பண்ணேன்? நான் அடிக்கப்பட்டேன், நான் உடைக்கப்பட்டேன், நான் கிழிக்கப்பட்டேன், நான் வந்து நிந்திக்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், நான் தகன பலியாக என்ன பண்ண, கிழிக்கப்பட்டேன். விசுவாசீங்களா? அந்த பழைய ஏற்பாட்டுல நயப்பிரமாணத்தின் மூலமாக செலுத்தப்பட்ட எல்லா பலிகளும் அவர்தான். பானபலி, போஜன பலி, எல்லா பலிகளும் நான் தான் சொல்லி என்ன பண்றாரு? இப்ப போயிட்டாங்க அந்த சிங்காசனத்துல, அங்க அவருடைய கரத்துல இருக்கிற அந்த ஒரு புஸ்தகத்தை இப்ப வாங்குறாரு. யாரு? இந்த பிரதான ஆசிரியர். விசுவாசீங்களா? இப்ப அவர் வாங்கிட்டு என்ன பண்றாரு? இப்போ வாங்கிட்டு சோதனை எப்படி இருக்காரு? இப்போ அந்த பிரதான தூதன் இப்போ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிரதான ஆசாரியர் ஓலி பிரீஸ்ட் இப்போ இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ விடுதலை செய்தி என்ன பண்றாரு? கிரேஸ் செய்தியை வந்து இப்போ நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிஞ்சாங்க? ஹல்லேலூயா. இப்போ அங்க 63ல இறங்கி வந்தது யாரு? அந்த முதல் அதிகாரத்துல இருந்தவர் தான். அந்த முதல் அதிகாரத்துல 7 விதமான மகிமையில் இருந்தவராய் இருந்தார். அதே தேவன் தான் எங்க இருக்கிறார்? இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல இருக்கிறது அவர்தான். விசுவாசீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ அவரு அந்த புஸ்தகத்தை வாங்கி கொண்டு இப்போ திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோட மகா சத்தமை ஆர்ப்பரித்துக் கொண்டு ஒரு காலை வச்சிருக்காரு. இப்போ ஒரு காலை வந்து சமுதிரத்தின் மேலேயும் ஒரு காலை பூமி மேலேயும் வைத்துக் கொண்டு மகா சத்தமாய் ஆர்ப்பரிக்கிறார். அவர் ஆர்ப்பரிக்கும் போது 7 இடிகளும் தங்கள் சத்தத்தை முழங்கிட்டான். விசுவாசீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப அவர் எப்படி இருக்கிறார்னா, இப்போ அவர் ஹோலி பீஸ்டாக இறங்கி வந்திருக்கிறார். ஹோலி பீஸ்டாக வந்து என்ன பண்றாரு? இப்போ தேவர்களை மன்னித்தார், உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார், உங்கள் மேல் தயவா இருக்கிறார் என்று சொல்லி இப்ப என்ன பண்றாரு? இப்போ
இப்போ இந்த தூதர் இந்த லோகாஸ் என்ன பண்ணுது? இப்போ எப்படி இருந்திருக்காரு? இப்போ அவரு லோகாஸா வந்திருக்கிறாரு, வார்த்தையின் ரூபத்துல வந்திருக்கிறாரு. இப்போ வார்த்தையின் ரூபத்துல வரும்போது ஜனங்களோட என்ன பண்ண முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. தம்முடைய பிள்ளைகளோட இந்த மாம்சத்தின் சரீரத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோட இந்த உலகத்துல அவர் என்ன பண்ண மீட் பண்ண முடியாது. இப்ப மீட் பண்ற அவருக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் தேவை, ஒரே பாடி தேவை. அந்த பாடி தான் பிரண்ணாம் சரீரம். அந்த பாடி தான் பிரண்ணாமின் சரீரமா இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரே மனுஷகுமாரர்கள் ஒரு மனுஷகுமாரன் மூலமாக என்ன பண்ற தம்மைய வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரே மனுஷகுமாரன் மனுஷகுமார்களில் ஒரு மனுஷகுமாரன் மூலமாக இந்த ஒரே மனுஷகுமாரன் தேவன் என்ன பண்றாரு? இப்போ தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப இந்த ஹோலி மிஸ்ட் வந்து என்ன பண்ணார்? கிரேஸ் செய்தியை கொண்டு வந்தார். என்ன பண்ணாரு? இவரே கிரேஸ் செய்தியை கொண்டு வந்தார். 63. அப்ப அவர் ஹோலி மிஸ்டாக வந்து என்ன பண்றாரு? இப்போ கிருபையின் செய்தி என்ன பண்றாரு? இப்போ அந்த கிருபையின் செய்தியை வந்து தேவன் கிருபையா இருக்கிறாரு, மன்னித்த தயவா இருக்கிறாரு அந்த ஒரு செய்தியை வந்து இப்போ இந்த நார்மல் பீஸ் என்ன பண்ணும்? சொல்லணும். இந்த நார்மல் பீஸ் என்ன பண்ணும்? தான் மட்டும் பேச வரைக்குமே எக்காலத்தை ஊதிக்கொண்டு தேவன் உங்களை மன்னித்தார், தேவன் உங்களை மன்னித்தாரு, உங்கள் மேல கிருபையா இருக்கிறாரு, நீங்க இனிமேல அடிமைத்தனத்தில் இருக்கிறது அடிமைகளாக இருக்கிறது தேவையில்லை, நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு போலாம் சொல்லி என்ன பண்ணி போயிங்க அந்த விடுதலை எக்காலங்களை வந்து தான் மட்டும் பேச வரைக்கும் ஊதுவாங்க. சொல்றது புரியுதா? அதே போல நம்முடைய ப்ராஃபட் யாரு? நார்மல் ஃபீஸ்ட். விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஃபீஸ்ட் ஹோலி ஃபீஸ்ட் உள்ளிருந்து வந்து இந்த ஃபீஸ்ட் சொல்லும்போது இந்த ஃபீஸ்ட் என்ன பண்றாரு? உலகம் எங்கும் 7 தடவை பண்றாரு. 7 வாட்டி பண்றாரு. எக்காலங்களை ஊதிக்கொண்டு ஓ என்னுடைய தேவனுடைய மனவாட்டியே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விடுதலை, உங்களுக்கு விடுதலை. தேவன் உங்கள் மேல் கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. கிருபையா இருக்கிறார், தயவா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாரு. என்ன பண்ணுங்க? நீங்க இனிமேல் அடிமைகளாக இருக்கிறது தேவையில்லை. நீங்க சொந்த வீட்டுக்கு போலாம். நீங்க அடிமைகளா இருந்து செய்ய வேண்டிய வேலையை விட்டு அப்படியே நீங்க பண்ணலாம். அப்பவே அந்த சத்தத்தை கேட்கும் போது நீங்க என்ன ஆயிட்டீங்க? விடுதலை. புரியுதா உங்களுக்கு? நாம் யாரா இருந்தோம்? அடிமைகளா இருந்தோமோ? இந்த உலகத்துக்கு, இந்த உலக ராஜ்யத்துக்கு என்ன? இந்த உலகத்தினுடைய ராஜா யாரு? அதிபதி யாரு? பிசாசு. நம்ம அடிமைகளா இருந்தோம். அடிமைகளா இருந்த நம்மளை வந்து ரொம்ப துன்புறுத்தி நம்மளை வந்து பாவத்தை செய்து பாவத்தின் சம்பளத்தை நம்ம பெரும்படி அவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இந்த ஃபீஸ்ட் என்ன பண்ணாரு? இப்போ வந்து இந்த ஃபீஸ்ட் மகத்தான இந்த ஃபீஸ்ட் ஹோலி ஃபீஸ்ட் இந்த மனுஷகுமாரர்கள் ஒரு மனுஷகுமாரன் மூலமாக எக்காலத்தை ஊதினார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த எக்கால சத்தமானது நமக்கு கேட்கப்பட்டது. அந்த எக்கால சத்தமானது நமக்கு கேட்கப்பட்டு நம்ம என்ன பண்றோம்? விடுதலை செய்தியை பெற்றுக்கொண்டோம். I am free. சொல்லுங்க, நான் விடுதலைட்டேன். சொல்லுங்க, நானே சொல்லுங்க, ஒரு இடத்துல சொல்லுங்க, நானே விடுதலைட்டேன். உலகத்துக்கு குட் பை சொல்லுங்க, ಪ್ರಪಂಚಕ್ಕೆ ಗುಡ್ ಬೈ ಅಂತ ಹೇಳ್ರಿ. ಮ್ಯಾನ್ ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಬ್ರೈಟ್ ಗುಡ್ ಮಾರ್ನಿಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ರಿ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತೀರಾ? ಮೊದಲಿಗೆ ಶುಭೋದಯ. ನಾವೆಲ್ಲಿದ್ದೀವಿ? ನಾವು ಕಾಲದಲ್ಲಿಲ್ಲ, ನಾವೆಲ್ಲಿದ್ದೀವಿ? ನಾವು ನಿತ್ಯದೊಂದಿಗೆ ನಾವು ಐಕ್ಯತೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಾವು ನಿತ್ಯದೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. ನಾವು ಕಾಲದಲ್ಲಿಲ್ಲ. ನಾವು ಲವೋದಿಷ್ಯ ಕಾಲವಾದದ್ದು ಹೋಗ್ತಾ ಇದೆ. ಅದು 3ನೇ ಪ್ರಪಂಚದ ಯುದ್ಧವಾದದ್ದು. ಅದು ಕಳಿಸಿಯಾಗವರೆಗೂ ಅದು ಹೋಗ್ತಾ ಇರುತ್ತೆ. 7ನೇ ಕೋಪಾತ್ರೆ, 3ನೇ ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? 7ನೇ ಕೋಪಾತ್ರೆ ಮತ್ತೆ 7ನೇ ತುತ್ತೂರಿ ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳೋವರೆಗೂ ಆ ಲವೋದಿಷ್ಯ ಕಾಲವಾದದ್ದು ಹೋಗ್ತಾನೆ ಇರುತ್ತೆ. ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲಿದ್ದೀವಿ? ನಾವು ಮೊದಲಿಗೆತ್ತೆ ಯುಗದಲ್ಲಿದ್ದೀವಿ. ಮೊದಲಿಗೆತ್ತೆ ಯುಗದಲ್ಲಿದ್ದೀವಿ. ಯಾರೇ? ನಾವು ನಿತ್ಯದೊಂದಿಗೆ ನಾವು ಒಂದಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಕಾಲದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ವಿಶ್ವಾಸ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? ನಾ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? ನಾವು ಒಂದು எங்க இருக்கிறோம்? நித்தியத்தோட டிராவல் பண்றோம். அந்த பிரைட் ஹேஜ் சொல்றாங்க இல்லீங்களா? மனவாட்டி யுகம். அப்ப அது என்னதுன்னா, அது வந்து மனவாட்டி நித்தியத்தோட இணைந்துட்டான்றதுக்கான ஒரு அத்தாட்சியம். விசுவாசம் இல்லீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? மனவாட்டி யுகத்துல இருக்கிறோம். ஆனா உலகமானது அது 3வது உலக போர் வரைக்குமே தொடர்ந்து போகும். விசுவாசம் இல்லீங்களா? ஆனா 3வது உலக போர் என்ன பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனா உண்மையா இன்னும் இல்ல. ஏன்னா அந்த முத்தரிக்க தூதன் என்ன பண்றாரு? இப்போ
1918 என்ன பண்ணாரு? யுத்தத்தை முதல் உலக போற நிப்பாட்டி இருக்கிறார். எதுக்காக நிப்பாட்டினாரு? அந்த பர்பஸ் என்ன? தம்முடைய ஊழியக்காரராகிய கோத்திரத்தாருக்கு என்ன பண்ணவரு? எஸ், முத்தரிக்கணும். அவங்கள முத்தரிக்காம என்ன பண்ண முடியாது? எஸ், யுத்தம் தொடங்காது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்போ அங்க 4 காட்டுகளை பிடித்துக் கொண்டிருந்த 4 தூதர்கள் இருக்கிறாங்க. அப்ப கிழக்குல இருந்து ஒரு தூதர் என்ன பண்றாரு? இப்போ வராரு இல்லீங்களா? எழுப்பி வராரு. இப்போ அவர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? கிறிஸ்து அடையாளமா இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட். விசுவாசிக்கிறீங்களா? அவர் வந்து அந்த 4 காட்டுகளை பிடித்து கொண்டிருக்கிற தூதர்களை வந்து நீங்க என்ன பண்ணுங்க? நிறுத்துறாரு. நீங்க என்ன பண்ணாதுங்க? ஜட்ஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணாதுங்க? இந்த பூமி மேல ஊத்தாதீங்கன்ற மாதிரி சொல்லி அவர் அவங்கள நிறுத்தி கொஞ்சம் இது பண்றாரு. ஒரு வேலை இருக்குது தங்களுடைய, நீங்க அதனால தான் பைபிள் படிக்க சொல்றது, விசுவாசி தம்முடைய ஊழியக்காரராகிய நெற்றிகள் மேல என்ன பண்ணோம்? முத்தரிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அவங்க யார் ஊழியக்காரர்? யாரு? சபை காலத்துல வியாக்கணத்துல ப்ராஃபட் சொல்றாரு. தம்முடைய ஊழியக்காரர் யாரு? அந்த ஆசாரிப்பு காலத்துல வேலை செஞ்சது யாரு? ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா சொல்றத பாஷா படிக்கணும். அப்போ யார் தெரியுமா அந்த ஆசாரியத்துவத்தை செய்தது? யாரு? ஆபிரகாமின் சந்ததி. விசுவாசிக்கிறீங்களா? ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள். அதுல ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அவங்க என்ன பண்ணோம்? அந்த ஒரு ஆசாரியத்துவத்தை செய்யணும். அப்போ அந்த ஆசாரிய குலத்துல வந்து அந்த ஆசாரிய குலத்துல அந்த ஒரு காரியங்களை செய்து யாருன்னா அவங்க தான் யாரு? ஆபிரகாம் சந்ததி. அப்ப ஆபிரகாம் சந்ததி யாரு? இப்ப யாருங்க? பிசிக்கலா? அப்படி இல்ல சோதரே. பிசிக்கலா யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த ஜனங்கள் யாருன்னா 1,44,000 பேர் வந்து முத்தரிக்கப்படும். அப்ப முத்தரிக்கப்படாம மறுபடியும் என்ன பண்ணாது? விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு போன பிறகுதான் இது நடக்கும். அப்ப அவங்க முத்தரிக்கப்படாம தேர்ட் வேர்ல்ட் வரனாகதுன்னா ஆரம்பிக்கப்படாது. இப்ப நடக்கிறது என்னன்னா இதெல்லாம் யுத்தங்கள் நடக்கும். இதெல்லாம் நார்மல். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க சோரேஸ்வரியே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த முத்தரிக்கிறது என்ன பண்றாரு? அந்த யுத்தத்தை நிறுத்தி அப்ப அந்த முத்தரிக்கிற வரைக்குமே மறுபடியும் என்ன நடக்காது? நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேர்ட் வேர்ல்ட் வார் இன்னும் என்ன ஆகல? ஸ்டார்ட் ஆகல. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இவர் யாருன்னா இந்த தூதன் யாரு? இந்த ஹோலி பீஸ் யாருன்னா இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? இப்போ கிருபையின் செய்தி கொண்டு வந்து இப்போ தம்முடைய நார்மல் பீஸ்ட் சொல்லி அவங்க தான் மட்டும் பேச போறதுக்கு என்ன பண்றாங்கன்னா எக்காலத்தை ஊதி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க அடிமத்தத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவங்க வேலை செய்து வயல்களில் வந்து என்ன பண்ணி இருப்பாங்க? அவங்க வேலை செய்து கொண்டு இருப்பாங்க. அப்ப வேலை செய்து கொண்டு இருக்கும் போது அங்கே என்ன பண்ணல? அவங்க அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிற இடத்துலவே அவங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலுமே அவங்க என்ன பண்ணும்? விட்டுட்டு வந்துடும். அதே போல அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த காணியாட்சி நிலங்களை வந்து என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க நிலங்களை வந்து காசு இல்லாம அவங்க சொந்த பந்தங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்போ அந்த 50வது வருஷத்துல எல்லாமே என்ன பண்ணும்? எல்லாமே விடுதலை அடையும். எல்லாமே எல்லா பொருட்கள் இருந்து பூமியில இருந்து மனுஷில இருந்து எல்லாமே என்ன ஆகணும்? எல்லாமே விடுதலை அடையும். புரியுதா உங்களுக்கு? சொல்லுது புரியுதா? யாருமே இல்ல, யாருமே இனிமேல அடிமைகளா இருக்க முடியாது. உங்க சொந்த வீடு நீங்க போகலான்ற மாதிரி செய்தி வந்துச்சு. அதே செய்தி தான் சோதனை சொல்லியே 63வது வருஷத்துல இந்த ஹோலி பீஸ்ட் வந்து என்ன பண்ணாரு? அவர் ஒரே என்னது? அவர் ஒரே தர சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேற அவர் ஒருத்தரே என்னாரு? அவர் ஒருத்தரே. அது நல்ல வசனம். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவர் என்ன பண்றாரு? அவர் ஒருவரே தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக என்ன பண்றாரு? புரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க சோரேஸ்வரியே, அவர் ஒரே தடவை என்ன பண்ணாரு?
ஒரே தரம் செய்து முடித்தாராம். யாரு? இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமா இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரை நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். தம்மை தாமே பலியிட்டதினால இதை ஒரே தரம் செய்து முடித்தார். விசுவாசிங்களா? அப்ப இந்த மகாபரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போகும்படி இந்த ஹோலி பிரிஸ்ட் பண்ணாரு, ஒரே தர செய்து முடித்தார். எஸ், புரியுதா உங்களுக்கு? ஒரே தரம் செய்து முடித்தாரா? தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரு இல்லீங்களா? அப்ப என்ன பண்ண முடியும்? அந்த சிறு புஸ்தகத்தை வந்து அவர் வாங்க முடியும். இப்ப அதே தேவன் இப்போ என்ன பாருங்க, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோடு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அப்ப அந்த புஸ்தகம் என்ன? அந்த புஸ்தகம் எப்படி இருக்குது? நிறைய பேர் சொல்றாங்க அது அடையாளம் தான். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் அடையாளம் தான், மேகன்றது அடையாளம் தான், அவர் இறங்கி வரலன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப புஸ்தகத்தை காத்துல வந்துச்சா? புஸ்தகம் வந்து அப்படியே காத்துல அப்படியே பறந்து வந்துச்சு அப்படி. அப்போ அவர் இறங்கி வரலன்றது சொல்லும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல அவர் இறங்கி வரலன்னு சொல்லும் போது, அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பரலோகத்துல சைலண்ட் ஆயிடுச்சு, ஏன் சைலண்ட் ஆயிடுச்சு? ஏன்னா சகோதரி அங்க தேவன் இப்ப இல்ல, அங்க தேவன் இப்ப இல்ல, அதனாலதான் அங்க வொர்ஷிப் இல்ல, அதனாலதான் எங்க விட்டார். இப்போ அவருடைய சிங்காசனமானது இப்ப மாற்றப்பட்டுச்சு. நான் சொல்றது புரியுதா? இப்போ அவர் இறங்கி வந்தார். இப்ப எங்க இருக்காரு? இப்போ இறங்கி வந்த பிறகு இப்போ விசுவாசிக்கிறீங்களா? மணவாட்டியின் திரைக்குள்ள இருக்கிறார். மணவாட்டியின் திரைக்குள்ள இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அந்த புஸ்தகமும் அவர்தான். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகம் அவரது, திறக்கப்பட்ட அந்த சிறு புஸ்தகம் அவர்தான். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த புஸ்தகத்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம், அவருக்குள்ள இருக்கிறோம். இப்ப அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் ஹோலி பீஸ்டாக என்ன பண்ணிருக்காரு? இப்போ இறங்கி வந்து கிருபையின் செய்தி என்ன பண்ணிருக்காரு? இப்போ தம்முடைய ஊழியக்காரர் மூலம் செவன்த் ஏஞ்சல் மூலமாக இக்காலத்தை ஊதுறார். இது வரைக்குமே சொல்லுங்க, இனி காலம் செல்லாது. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. எல்லா ரகசியங்களும் எல்லா ரகசியங்களையும் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? காலம் செல்லாது. ஏன்னா காலத்தோட நித்தியமான என்ன ஆயிடுச்சு? இப்போ இணைந்து விட்டது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லுங்க உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப யார் இவரு? அப்ப இவர் யாருன்னா, இவர் யார்? இவரும் மெல்கிசேதேக்கு தான். அப்ப சிருஷ்டித்தில இறங்கி வந்தவர் யாருன்னா, அவரும் கூட அவர் பலமுள்ள தூதரா இருந்தாலும் கூட அவர் யாரா இருக்கிறாரு? மெல்கிசேதேக்கா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்றாரு? அவரு அபிரகாமை சந்தித்து என்ன பண்றாங்க? அப்பத்தையும் திராட்சையை கொடுக்கிறார். இப்ப அங்க வரும்போது எப்படி வராரு அவர் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். படிக்கலாம். இப்ப நம்ம படிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, முடிவிலே யுத்தமானது முடிவடைகின்ற போது நாம் மீண்டும் மெல்கிசேதேக்கை சந்திப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை அளித்து அவனுக்கு அப்பத்தையும் திராட்சையும் ராபோஜனத்தை அளித்த அவரையே சந்திப்போம். யுத்தம் முடிவடைகின்ற போது நாம் அவரை சந்திப்போம். நாம் ஆபிரகாமின் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடியால், தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு உடல் சுதந்திரா இருக்கிறபடியால் பாதையின் முடிவில் அவரை சந்திப்போம். யுத்தம் முடிகிற போது மீண்டும் அப்பவும் ரசமும் புசிப்போம். யார் இந்த மெல்கிசேதேக்கு? அந்த ஒருவர் தகப்பனும் தாயும் இல்லாதவர். அவர் நாட்களின் துவக்கம் ஜீவனின் முடிவராய் இல்லாதிருந்தார். அவர் அங்கே மீண்டும் ராபோஜனம் தருவார். உங்களுக்கு அது புரிகிறதா? சபையோர் ஆமென் என்கிறார். அப்ப பாருங்க, அவருக்கு யார் இல்ல? அவருக்கு அந்த மெல்கிசேதேக்கு
தாயும் தந்தையும் இல்லை. மெல்கிசேதேக் என்பதற்கு அர்த்தம் நீதியின் ராஜா, சமாதானம். சமாதானத்தின் ராஜா என்ற அர்த்தம். ஆமென். நீதியின் ராஜா, சமாதானம். சமாதானத்தின் ராஜா. ஆமென். சொல்லுங்க. நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அவர் சாலேமின் ராஜாவா? சாலேமின் ராஜா என்ன? சமாதானம். எருசலேமின் ராஜா அவர். எந்த எருசலேம்? இந்த எருசலேமின் ராஜா அவர் தான். ஆனா வரப்போகிற எருசலேம் இருக்கு பாருங்க, அதுக்கும் ராஜா அவர் தான். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா. ஏன்னா சமாதானத்தின் ராஜ்யம் இது மில்லினியம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அங்க பிசாசு வந்து கட்டப்பட்டிருக்கும். ஒரு தேவன் என்ன பண்ணுவாரு? எஸ், ராஜாவா இருந்து ஆளுகை பண்ணுவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா அவரு எருசலேமின் ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அவருக்கு தகப்பனையும் தாய் இல்ல, ஆமென். அப்பா இல்ல, அம்மா இல்ல. ஆமென். இப்ப இந்த உலகத்துல பிறக்கணும்னா அப்பா அம்மா இல்லாம பிறக்க ஒரு குழந்தை பிறக்க முடியாது. அப்ப யாரு அவரு? யாரா இருக்க முடியும்? தேவனாய் அவருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல. அவர் எப்படி இருக்காரு? அவர் எலோஹிமா இருக்கிறார். தன்னில் தான் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அவருக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது. ஆமென். எந்த ஒரு ஹெல்ப்பும் தேவையில்லை. ஆமென். அவர் தன்னில் தான் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். அவருக்கு என்ன இல்ல? துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்ல அவர். ஆமென். அப்ப துவக்க இல்ல, முடிவு இல்ல, அப்பா அம்மா இல்ல. இவர் யாரா இருக்க முடியும்? அவர் இட்டர்னிட்டி ஆவியுடையவரா இருக்கிறார். ஆமென். அவர் யாரோ நித்தியத்தின் ஆவியுடையவரா இருக்கிறார். ஆமென். அவருக்கு என்ன இல்ல? அவருக்கு முடிவும் ஆரம்பம் இல்ல, முடிவு இல்ல, ஆமென். துவக்கம் இல்ல, முடிவு இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல. அப்ப யாரா இருக்க முடியும்? இவரு ஆமென். நிச்சயமாகவே அவர் யாரா இருக்க முடியுமா? அவர் தான் யாரு? எஸ், தேவனா இருக்க முடியும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அவர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தார்? அவரு அவர் எல்லையற்ற ஆவியா இருக்கிறார். ஆமென். அவர் ரூபம் இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இப்போ அவர் என்ன பண்றார்? தன்னைத்தான் என்ன பண்றாரு? இப்போ தன்னை வந்து ஒரு வடிவத்துக்கு மாத்திக்கிறார். இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப மனுஷனுடைய வடிவத்துக்கு தன்னை வந்து வடிவத்தை வந்து மாத்திக்கிறார். ஆமென். வடிவத்தை மாற்றிக்கொண்டு இப்ப அவர் எப்படி இருக்காரு? இப்ப அவரு ஆவியா இருக்கிறார். ஆமென். ஆவியா இருந்தா பார்க்க முடியுமா? முடியாது. தன்னை வந்து லோகாஸ் வடிவத்துக்கு மாத்திக்கிறார். ஆமென். ஒரு வார்த்தை வடிவத்துக்கு மாத்திக்கிறார். புரியுதா உங்களுக்கு? தேவன் வந்து எப்படி ஒரு லோகாஸ் என்ன? ஆவின் சரீரம், வார்த்தையின் சரீரம், லோகாஸ். இப்போ அந்த சரீரத்தோட இருந்தா என்ன பண்ண முடியாது? மனிதனோடு ஆபிரகாமை வந்து மீட் பண்ண முடியாது. ஆமென். இப்போ அவர் என்ன பண்றார்? இப்போ ஒரு சில எஸ், ஒரு சரீரத்தை வந்து உண்டாக்கி கொள்றார். ஆமென். ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொள்றார். அப்ப அதுதான் என்ன வருது? இந்த பூமியின் சரீரம், இந்த பூமியோட இந்த பூமியில் இருக்கிற மனுஷனோட தொடர்பு கொள்ளணும்னா அப்ப இந்த மண்ணினால உண்டாக்கப்பட்ட இந்த 14 மூலப்பொருட்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரத்தை அவர் ஏற்படுத்தினார். ஆமென். அந்த சரீரத்தை ஏற்படுத்திக் கொண்டு இப்ப அதுக்குள்ள என்ன பண்றாரு? அதுக்குள்ள நுழைத்துக் கொண்டு இப்போ திரை மறைத்துக் கொண்டு இப்போ ஆபிரகாமை வந்து சந்திக்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? ஆமென். ஆபிரகாமை வந்து என்ன பண்றாரு? இப்போ சந்திக்கிறார். சந்திச்சு என்ன பண்றாரு? அப்பத்தையும் திராட்சரசத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்ப இது அடையாளம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இல்ல இது அடையாளம் இருக்குமா? தேவனுடைய தேவனுடைய சரி. எஸ், விசுவாசத்தில் தேவனுடைய சரீரத்துக்கு அடையாளம் இருக்குது. ஆமென். ஏன்னா அவரு கோதுமை மணியா இருக்கிறார். ஆமென். அப்ப கோதுமை மணி வந்து என்ன பண்றாங்க? உடைக்காம ஆமென். அது மாவா மாறாது. ஆமென். அப்ப அநேக கோதுமை மணிகளை வந்து என்ன பண்றாங்க? மிஷின் போட்டு அதை அரைக்கும் போது தான், அது ஃபில்டர் பண்ணும்போது தான் மாவா வருது. ஆமென். அப்ப மாவு வராம அப்பம் வராது. ஆமென். அப்படிதான் ஆமென். அவருடைய கல்வாரில் அடிக்கப்படுற காரியத்துக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். உடைக்கப்படுற வார்த்தைக்கு அடையாளமா இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ அந்த திராட்சை ரசம் ஜீவனுக்கு அது வந்து சோதனை சொல்லியே அது வெளிப்பாட்டுக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். அப்போ அதை குடிக்கும் போது, அந்த திராட்சை ரசத்தை குடிக்கும் போது என்ன ஆகுது? மனுஷனுக்கு ஒரு களிப்படையறாங்க, சந்தோஷம் அடையறான். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ அது என்ன? அது அந்த திராட்சை ரசம் எதுக்கு அடையாளமா இருக்குது? சந்தோஷத்துக்கும் தேவனுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. ஆனா அது வந்து தேவனுடைய ஸ்பிரிட்டுக்கு, ஆவிக்கு என்ன ஆகுது? அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ அதை வந்து நம்ம புசிக்கும் போது அப்ப அவரையே நம்ம புசிக்கிறோம். ஆமென். யார? தேவன். தேவனே வந்து இப்போ வார்த்தை புசிக்கும் போது, வார்த்தை உள்ள போகும்போது வார்த்தை என்ன பண்ணும்? இப்ப அதிகமா எதை நம்ம வந்து நேசிக்கிறோமோ
அந்த தன்மை நம்ம மூலம் வெளிப்படும். ஆமென். புரியுதா உங்களுக்கு? உலகத்தை நேசிக்கும் போது உலகம் என்ன பண்ணும்? உலகத்துடைய காரியங்கள் வந்து நம்ம மூலம் வெளிப்படும். ஆமென். தேவனை நேசிக்கும் போது தேவனுடைய காரியம் என்ன பண்ணும்? வெளிப்படும். எஸ், நம்ம மூலம் வெளிப்படும். விசுவாசீங்களா? அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ இந்த வார்த்தை உள்ள போக 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 இந்த வார்த்தையின் தன்மை என்ன? அது ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை தன்மை, ஸ்பிரிட் தன்மை இருக்கு. அது என்ன பண்ணும்? எஸ், தன்னுடைய பாகமா மாத்திரு. ஃபர்ஸ்ட் ஆமென். அந்த வார்த்தையின் பாகமா மாத்திட்டு வார்த்தை என்ன செய்யுமோ அதே இது செய்யும். ஆமென். அப்ப அவரே நம்ம என்ன பண்றோம்? புசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஆமென். அல்லேலூயா. அவரே நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு அடையாளமா என்ன பண்றோம்னா இந்த அப்பத்தையும் திராட்சையும் புசிக்கிறோம். ஆமென். முதல்ல ஒரு நபரோட பேசும்போது அவர் சொல்றாரு, அதெல்லாம் நான் பண்றது இல்லை நம்ம சொல்லும்போது நான் சொன்னேன், அது எப்படி நீங்க பண்ண மாட்டீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அதெல்லாம் தேவையில்லைன்றார். அப்ப நீங்க விசுவாசிக்கிறீங்க என்பதற்கு நீங்க ஞானஸ்தானத்துல என்ன பண்றீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அந்த நாமத்தை விசுவாசிக்கிறோம். என்னோட பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, மீறுதலுக்காக அடிக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து அடிக்கப்பட்டார்ன்றதை வந்து நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாக நான் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை என்ன பண்றேன்? கிரியையின் மூலமாக, செயல் மூலமாக காண்பிக்கிறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி நீங்க ஸ்பிரிச்சுவலி வந்து இந்த அப்பத்தையும் திராட்சை வாங்குறீங்க இல்லைங்களா? அது வந்து என்ன காட்டுறது? அது என்ன பிசிக்கல் என்ன காட்டுது? நம்ம வாங்குறோம்ல அப்பத்தையும் திராட்சை, அது என்ன காட்டுதுன்னா அது ஒரு அடையாளத்தை காட்டுது. நீங்க விசுவாசிக்கிற விசுவாசத்தை காட்டுது. ஆமா, நாங்க என்ன பண்றோம்? நாங்க ஸ்பிரிச்சுவலி வந்து தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய ஸ்பிரிட்டையும் என்ன பண்றோம்? புசித்து பானம் பண்றோம். அதுக்கு அடையாளமாக நாங்க என்ன பண்றோம்? இந்த ஒரு ராபோஜனத்துல பங்கடைகிறோம்ன்ற மாதிரி நம்ம ஒரு அடையாளத்தை காட்டுறோம். அப்போ நீங்க அடையாளத்தை காட்டாம நாங்க விசுவாசிக்கிறோம் சொன்னா எப்படி நாங்க நம்ப முடியும்? அப்போ விசுவாசம் இல்லாமல் கிரியை இல்லாத விசுவாசம் சட்டத்துக்கு சமம். அப்போ கிரியை இல்ல, நான் விசுவாசத்துக்கு என்ன இல்ல, அத்தாட்சி இல்ல. அப்போ உனக்கு விசுவாசம் இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன? கிரியை. அப்ப கிரியை இல்லாம நீ விசுவாசிக்கிறத வந்து என்ன பண்ண முடியாது? நான் தீர்மானிக்க முடியாது. அப்போ விசுவாசத்தை வந்து உன்னுடைய விசுவாசத்தை வந்து வெளிப்படுத்துறது, உனக்கு விசுவாசம் இருக்குது, உனக்கு விசுவாசம் இல்ல, விசுவாசம் இருக்குதுன்ற மாதிரி தீர்மானிக்கிறது உன்னுடைய செயல்களும் கிரியைகள் தான். அதான் அத்தாட்சியா இருக்குது. அப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க? நாங்க ராபோனத்தை வந்து அனுசரிக்க மாட்டோம், நாங்க நித்தியத்தோட இருக்கிறோம். நாங்களே நித்தியத்தோட இருக்கிறோம். அப்ப மனவாட்டி எங்க இருக்கிறா? நித்தியத்தோட கனெக்ட் ஆயிட்டோம். இப்ப மனவாட்டி யுகத்துல இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம்? நித்திய தேவனுடைய சிந்தையை வந்து என்ன பண்றோம்? எல்லாத்தையும் பாக்குறோம். அப்ப தேவன் நித்தியமா இருக்கிறாரு, தன்னுடைய சிந்தையை வெளிப்படுத்திருக்கிறாரு. அந்த நித்தியத்தோட நம்ம என்ன பண்றோம்? தொடர்பு கொண்டு நம்மை குறித்து தேவன் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறாருங்கிற காரியத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, ரகசியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம பரிபூர்ண மனிதனுடைய வளர்ச்சி நமக்குள்ள உண்டாயிட்டு இருக்குது. எதுக்காக? ராப்சர்க்காக. அந்த விசுவாசத்தை தேவன் பண்ற நமக்குள்ள எஸ் வர்த்திக்க செய்றார். அது ஒவ்வொரு நாளைக்கும் தேவனுடைய சிந்தை இருந்து கொள்ளும் போது அது என்ன பண்ணுது? நம்மள எஸ் வர்த்திக்க செய்து மேல் மேலாக வளரணும். வளர்ந்து ஒரு நாள் பண்ண போறோம். எஸ், ஒரு நாள் வந்து நம்ம ராப்சருக்கு ஆயத்தமாக நம்ம வந்து தயாராயிட்டு ஒரு நாள் வந்து அந்த எக்காலசத்தை வரும்போது என்ன பண்ண போறோம்? எஸ், ராப்சர்ல போயிடும். விசுவாசம் இருக்கீங்களா? அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த நபர் சொல்றாரு ராப்சர் ஆயிடுச்சு சொல்றாரு. ராப்சர் ஆயிடுச்சா? எப்படி ஆயிடுச்சுன்னா நான் கேட்டேன், எப்படி ராப்சர் ஆயிடுற மாதிரி சொல்றீங்க நீங்க? எந்த அடிப்படையில் சொல்றீங்கன்னு கேட்டா, ராப்சர்ன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே மறுரூபம் நம்ம மேல போயிடுறோம், அந்த மாதிரி இல்ல. பூமியில நம்ம ராப்சர் ஆயிட்டோம்ன்ற மாதிரி சொல்றாரு. பிசாசு பாருங்க எப்படிலாம் வச்சுக்கிறாரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? அவர் சொல்றாரு மந்த இருதயமுள்ள மந்த இருதயமுள்ளவர்களே, ஏன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் சொல்றது புரியலையான்ற மாதிரி இயேசு சொல்ற மாதிரி சொல்றாரு எனக்கு அவரு. அந்த பிரதர் சொல்றாரு, ஏன் இவ்வளவு மந்த இருதயமா இருக்கீங்க, நீங்க சொல்றது புரிய மாட்டேங்குதான்னு கேட்கிறாரு. எங்களுக்கு தெளிவா புரியுது பிரதர், எங்களுக்கு தேவையில்லை பிரதர், உங்களுக்கு உபதேசம் இருக்கீங்களா? இல்ல, எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு இதே போதுமானதா இருக்குது. நாங்க விசுவாசத்துக்கு சரியான ஒரு ஃபேக்டர்ல இருக்கிறோம், சரியான ஒரு மெசேஜ்ல இருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் கேக்குறேன், அப்ப ராப்சர் என்ற இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இல்லன்னு சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து ராப்சர் எப்படி போனாரு? ஒரு மேகஸ்தம்பம் வந்து என்ன பண்ணிச்சவர என்ன பண்ணி சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 1 அதிகாரம்
இங்க பாருங்க, ஒரு பிராமிஸ் பண்றாரு இயேசு கிறிஸ்து அவர் போறதுக்கு முன்னாடி. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதினத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ப்ராமிஸ் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரு, பார்த்து கொண்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்த்து கொண்டே இருக்கும்போது இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. எந்த மேகம்? எந்த மேகம்? எஸ், அதுதான் விசுவாசிக்கிறீங்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எஸ், விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இருக்கிறீங்களாங்க? அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி போனார் அவரு? ஒரு மேகம் வந்து அவரை சூழ்ந்து கொண்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எப்படி போனார்? மறுபடியும் அப்படியே வருவார். அவர் போகும்போது என்ன சொன்னாரு? இதோ இங்க பாருங்க, 14ஆம் அதிகாரம் யோவான் 14 பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை நிலத்தில் சேர்த்துக் கொள்வேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப என்ன பண்ற? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து, இப்போ மறுபடியும் வந்து என்ன பண்றா, உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இப்போ மறுபடியும் என்ன பண்றாரு? இப்போ வந்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளப்படாதது இருக்கும்போது நீங்க எப்படி சொல்லலாம் அந்த மாதிரி நான் கேட்கிறேன். அப்போ வார்த்தையின்படி பாக்குறோம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேகம் வந்துச்சு. அப்ப மேகம் இன்றைக்கு வந்திருக்கு இல்லைங்களா? அப்ப வந்த நோக்கம் என்ன? அப்ப அவரை வந்து இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துக்கொண்ட போன மேகம் மறுபடியும் வந்திருக்குது. அப்ப மறுபடியும் வந்த நோக்கம் என்ன? மறுபடியும் வந்து யாரோ ஜனங்களை வந்து என்ன பண்ணும்? சில ஜனங்களை வந்து என்ன பண்ணது, சில பிரஜைகளை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போகணும். அதற்காக தான் அது வந்து வந்திருக்குது. அதற்காக தான் மறுபடியும் வந்திருக்குது. விசுவாசம் இல்லீங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து பிராமிஸ் பண்ணாரு இல்லீங்களா? என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலம் உண்டு. அப்படி இல்லாத இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அதன் பிறகு வந்து உங்களை நான் என்னோட கூட சேர்த்துக் கொள்றேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப யார் கொடுத்த வாக்குறுதி அது? நமக்கு. எஸ், விசுவாசம் இல்லீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது தம்முடைய சீஷர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம். அது ஆவிக்குரிய பிரகாரமா நமக்கு இருக்குது. விசுவாசம் இருக்கீங்களா? அப்போ அவரோடு கூட நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப சேர்த்துக் கொள்ளும்படி மறுபடியும் எப்படி வந்திருக்கிறாரு? 2 நபர்கள் சொல்றாங்களா? அவங்க அவர் எப்படி பண்றாரு? மறுபடியும் அப்படியே வராரு. இப்போ வந்திருக்கிறார். அப்படியே வந்திருக்கிறாரா? இப்போ அப்படியே வந்திருக்கிறாரா? அப்படியே வந்திருக்கிறார். ஆமென். இப்போ வந்து என்ன பண்றாரு? தம்முடைய திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தோட அந்த புஸ்தகம் இது திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமா இருக்குது இல்லீங்களா? அப்ப அதுல யாருடைய பேர் இருக்குதோ அவங்கள வந்து என்ன பண்றாரு? மீட் பண்ணிருக்கிறார். ஆமென். ரோமன் கேத்தலிக் வல்லமையும் அந்த WCC வல்லமையும் வந்து வெளிப்படாதபடிக்கு அதை விரித்துக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை வந்து என்ன பண்றாரு? இப்போ எஸ், மீட் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லீங்களா? நான் சொல்றது புரியுதா? ஆமென். அப்போ சகோதரே சகோதரியே, இப்போ யாரா இருக்க முடியும்? இந்த அபிரகாம் ஆசீர்வாதத்தை யாரா இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்து. எஸ், அவர் யாரு? அவர்தான் எல் எலா எலோஹிம். அவர் இப்ப எப்படி வந்தாரு? இப்போ எப்படி வந்தாரு? எஸ்,
ஒரு மாம்சத்துல வந்தார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். விசுவாசம் அப்பமும் திராட்சரசம் எதுக்கு அடையாளமா இருக்கிற மாதிரி பாக்குறோம். ஆமென். புரியுதா? இப்போ அதே தேவன் இப்போ நான் பழைய ஏற்பாடுல பார்க்கும்போது மோசஸ் பார்த்தாரா? மோசேக பாக்குறாரு. மோசஸ் வந்து மேன் ஹalleluya, அவரை வந்து சோதரியே அவர் அநேக அவர் எங்க போல அவர் சோதரியே அவர் வந்து இந்த பூமியை விட்டு போகவே இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா காலத்திலையும் எல்லா காலத்திலையுமே அவர் ஏதோ ஒரு திரைக்குள்ள தன்னை மறைத்துக் கொண்டு இந்த பூமி மேல சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அவர் அப்படி சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மோசஸ் எங்க பாக்குறாரு? மோசஸ் அந்த முச்செடி முச்செடியில பாக்குறாரு. முச்செடியில வெளிப்படுறாரு. அப்புறமா தம்முடைய பின்பாகத்தை பாக்குறாரு. யாரு? மோசஸ் பாக்குறாரு. அது அவர்தான். யாரு? ஜீசஸ் கிறிஸ்து தான். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா எலோஹிம் தான் அவரு. அந்த மெல்கிசேதேக் தான் அவரு. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்ப கிதியோனை மீட் பண்றது அவர்தான். கிதியோனை மீட் பண்றது அவர்தான். நான் சொல்லுது புரியுதா? அப்ரகாம் வந்து மீட் பண்றது அவர்தான். யார? அப்ப அப்ரகாம் கூட அங்க மம்ரே சமபூமியில சோதரியே ஒரு பாடியில வந்து மீட் பண்றாரு. யார? அப்ரகாம். நல்லா கவனமா கேளுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. அப்போ அங்க ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு பரிசுத்தவானும் என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தின் மூலமாக என்ன பண்றாங்க? தேவனை சந்திக்கிறாங்க. அப்ப தேவன் எல்லா காலத்திலையும் என்ன பண்றாரு? ஒவ்வொரு பாடியின் மூலமா வெளிப்பட்டு இருக்கிறார். அப்ரகாமுக்கு ஒரு பாடியில வெளிப்பட்டாரு. அங்க மெல்கிசேதேக் வந்து அப்பத்தையும் திராட்சை கொடுக்கும்போது அங்க ஒரு மாதிரி வெளிப்படுறாரு. அங்க எப்படி வெளிப்படுறாரு? அப்படி இல்லைங்க, பீஸ்டா வெளிப்படுறாரு. பிரதான ஆசிரியர் வெளிப்படுறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த பிரதான ஆசிரியருக்கு காணி கொடுக்கும்போது அவர் வந்து அப்பத்தை திராட்சை வாங்கும்போது இவங்க என்ன பண்றாங்க? இவங்க அவங்க எடுத்துக்கொண்டு வந்த எல்லா பொருட்கள்லயும் தசம கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது சொல்லியே அங்க லேவி கூட கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தான்? இது லேவி வரவே இல்லை. 4ஆம் தலைமுறை அப்ரகாம், ஈசாக், யாக்கூபு குமாரன் தான் லேவி. அப்போ இன்னும் லேவி வரல. ஆனா லேவி அப்ரகாமின் மூலமாகவே என்ன பண்ணாராம்? தசமகத்தை கொடுத்தவர் யாருக்கு? தேவனுக்கு. அப்ப அவர் எவ்வளவு பெரியவர் அவர். எப்பவுமே ஒரு பெரிய தசமகத்தை கொடுக்கும்போது பெரியவர்கள் தான் கொடுக்கணும் தசமகத்தை. வசனம் சொல்லுது. அப்ப எவ்வளவு பெரியவரா இருக்கலாம் அவரே யாருன்னா அவர் எவ்வளவு பெரியவர்னா அவர்தான் தேவன். விசுவாசி பழைய பாட்டுல பாருங்க, பீட்டர் வந்து எங்க இருந்தாரு? ஜெயில இருக்கும்போது அவர் விடுவித்தது யாரு? அந்த ஜெயிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தவர் பீட்டரை கொண்டு வந்தது யாருன்னா தேவன் தான். அந்த சிறையில் இருக்கும்போது அங்க சிறையின் கதவுகளை திறந்து கொண்டு வந்து அங்க வீதியில் விட்டது யாரு? தேவன். அதேதான். யாருன்னா யாருமே எல்லா எலோஹிம். அவர் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்கிறார். அவர் அந்த லோகாஸ் என்ன பண்ணிப்போ ஒரு தூதன் விடத்துல வந்து அங்க விடுவித்தோம். விசுவாசிங்களா? அதே போல பவுல் சொல்லி தரீங்க அக்னி ஸ்தம்பத்துல சதித்தாரா? அப்போ இது ஆசரிப்புறத்துல வந்து அந்த கிருபாஸ் தரை மேல அவரு எப்படி இருந்தார்? அவரு அக்னி ஸ்தம்பம் வெளிப்பட்டார், மேகஸ்தம்பம் வெளிப்பட்டார். அப்ப பாருங்க, தேவன் அநேக வழிகள் மூலமா என்ன பண்ண தம்மை வெளிப்படுத்துகிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்போ பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அநேக பரிசுத்தவர்களை அவர் என்ன பண்றாரு? சந்தித்து ஒவ்வொரு வடிவத்தில் என்ன பண்றாருன்னா நம்ம வெளிப்படுத்திக் கொள்றாரு. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பவுலை சந்திக்கிறாரு, பீட்டரை சந்திக்கிறாரு, இந்த பக்கம் மோசஸ் சந்திக்கிறாரு, அப்ரகாமை சந்திக்கிறாரு, கிதியோனை சந்திக்கிறாரு, இன்னும் நம்ம மோசஸ் சந்திக்கிறாரு. முச்செடியில என்ன பண்றாரு? இப்போ ஒரு அக்னிஸ்தம்பமா சந்திக்கிறாரு, ஒரு அட்ராக்ஷனை சந்திக்கிறார். ஒரு அட்ராக்ஷன் விடுவித்தல மோசஸ் சந்திக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்போ அவர் தேவன் காலகாலங்களாக தம்முடைய பிள்ளைகளை சந்திக்கிறதுக்காக ஏதோ ஒரு விடுவித்தல அவர் சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த தேவன் அந்த ஒரு திரையில வரும்போது தன்னை மறைத்துக் கொண்டு வரும்போது சோதரியே அங்க அப்ரகாம் என்ன பண்றாரு? தசமத்தை கொடுக்கும்போது லேவி கொடுத்தாங்க. எந்த லேவி? அப்ரகாம், ஈசாக். இன்னும் ஈசாக் பிறக்கவே இல்லை. இன்னும் ஈசாக்கு பிறக்கவே இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அப்ரகாம் ஈசாக்கோட யாக்கோபுடைய பிள்ளைகள் தான் யாரு? லேவி. அப்ப லேவி எங்க இருந்தானா? அப்ரகாமுடைய அறையில இருந்தானா? எங்க அறையில தானே இருக்கும், வித்துகள் இருக்கும். அப்ப லேவி இங்க இருக்கும் போது எங்க அப்ரகாமின் கரங்கள் மூலமா என்ன பண்ணாரு? தசமகத்தை கொடுத்தாரு. ஏன்னா சகோதர சொல்லியே இந்த ஊழியமானது என்னது?
இந்த ஊழியமானது ஒரு நாள் வந்து அழிந்து போகும். ஏன்னா இது துவக்கம் முடிவு இருக்கு. ஆனா அந்த ஊழியம் அழிந்து போகாது. ஏன்னா எனக்கும் பிறந்து பேசுகிற ஒரு நபர் தேவை. யாருக்கு? இந்த ஆசாரியத்தை செய்கிற இந்த லேவி கூட, இந்த லேவி கோத்திரத்துக்கும் தன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் ஒரு பிரதான ஆசிரியர் தேவை. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா அந்த ஊழியம் நித்தியமானது, இந்த ஊழியம் அழிவுள்ளது. ஏன்னா அழிவுள்ளதை இப்பேற்பட்ட மகிமை வெளிப்படுத்தும் போது அழியாம இருக்கிற ஒரு ஊழியம் எப்பேற்பட்ட ஒரு மகிமை வெளிப்படுத்தும். அது நித்திய ஜீவன். இது பாவத்தை என்ன பண்ணும்? ஜஸ்ட் மூட அவ்வளவுதான். ஆனா அது என்னது? அது அழியாம இருக்கிற ஸ்பிரிட். அது விசுவாசிகளா ஒரே தரம் அதான் நம்ம படிச்சோலிங்களா? அவர் யாரு? நித்தியத்தின் ஆவியுடையவரா இருக்கிறார். அப்படி அவர் ஏன்னா அவர் வந்து அவருடைய ஊழியமானது அது அழியாமையின் ஊழியம். ஏன்னா சொல்லிய 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுகிற வரைக்குமே விசுவாசிகளா அவர்களுக்காகவும் தேவன் என்ன பண்றாரு? ஏற்கனவே பெருமை பேசியிருக்கிறார். விசுவாசிகளா ரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்ப அவர்கள் என்ன பண்றாங்கடா? அவர்கள் ஒரு நல்ல பண்ணோம். எஸ், மோசஸ் மூலமாக, எலியாவின் மூலமாக அந்த ஒரு மினிஸ்ட்ரியானது, அந்த ஒரு ஊழியமானது வெளிப்படும் போது அவங்க ஆவிக்குரிய ரீதியில் என்ன பண்ணுவாங்க? எஸ், அந்த அப்பத்தையும் திராட்சை என்ன பண்ணுவாங்க? புசிப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க முதலாம் வரையில வந்த இயேசு கிறிஸ்துவை என்னெல்லாம் செய்தார்களோ அந்த 6 விதமான நோக்கங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து கர்த்தர் ஸ்தோத்திரம். விசுவாசிகளா அதுல ஒரு 4 விதமான காரியங்கள் நினைக்கிறேன். அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க? எஸ், இந்த 3 வருஷத்துல மோசஸ் எலியாவின் பிரசங்கத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க? சரிப்படுத்திக் கொள்வாங்க. எஸ், ஆமென். சரிப்படுத்திக் கொண்டு அவர்களும் முத்தரிக்கப்படுறாங்க. விசுவாசிகளா அப்ப முத்தரிக்கப்படுற வரைக்குமே ஹல்லேலூயா. இங்க கோப கலசங்களோ 3வது எக்காலம் என்ன பண்ணாது? எஸ், ஊற்றப்படாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுதல் போற வரைக்குமே செய்தி என்னாகாது? 7th seal அவங்களுக்கு போகாது. விசுவாசிகளா இப்போ வெளிப்படுத்த விஷயத்துல இருக்கிற புஸ்தகத்தை வந்து யார் புடிச்சாங்க? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப யோவான் வந்து என்ன பண்ணாரு? அந்த புஸ்தகத்தை புடிச்சாரு. யோவான் யார் கடையில இருக்கிறாரு? இப்போ யோவான் என்ன பண்ணோம்? புசித்து தீர்க்கதரிசனம் உரைக்கணும். இப்ப அதான் மனவாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்போ செய்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா தீர்க்கதரிசனம் சொல்லும் போது அது என்னது? ஞான திருஷ்டி. அது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? அந்த ஒர்க் வந்து அந்த நீங்க அந்த புஸ்தகத்தை புசித்து என்ன பண்ண? நீ தீர்க்கதரிசனத்தை வந்து உரிய சொல்லும் போது அது என்ன வேலை இருக்குது? அது ஞான திருஷ்டியின் வேலை இருக்குது. அப்ப ஞான திருஷ்டி சொல்லும் போது அப்போ நெக்ஸ்ட் நடக்கிற காரியத்தை குறித்து பேசு, உரை. அப்ப அது யார் செய்யறா? இப்போ அந்த புஸ்தகமே ஜீசஸ் கிறிஸ்டா இருக்கும்போது, அந்த புஸ்தகமே ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகமா இருக்கும்போது, அந்த புஸ்தகமே வார்த்தையா இருக்கும்போது, இப்போ அந்த வார்த்தை எங்க படிச்சுப்போ? வார்த்தை எங்க படிச்சுப்போ? மனவாட்டிக்குள்ள படிச்சுப்போ. அந்த புஸ்தகம் எங்க படிச்சு? யோவானுக்குள்ள படிச்சு. யோவானுக்குள்ளதான் தேவன் இப்போ திரைமறைத்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்ப யோவானுக்குள்ளதான் தேவன் திரைமறைத்துக் கொண்டு அந்த ஹோலி பீஸ்ட் என்ன பண்றாரு? இப்போ இந்த யோவான் மூலமாக உரை. இப்ப யோவான் திரைக்கு பின்பாக இருந்து மனவாட்டி திரைக்கு பின்பாக இப்ப இந்த ஹோலி பீஸ்ட் என்ன பண்றாரு? இப்போ இந்த பிரதான ஆசிரியர் இந்த லோகாஸ் என்ன பண்றாரு? இப்போ உரைக்கிறார். என்ன பண்றாரு? இப்போ உரைக்கிறார். விசுவாசிகளா? ஏன் நான் சொல்றேன் அந்த ஒரு ஊழியம், எந்த ஊழியம் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த ஒரு ஊழியம் அது லேவி கோத்திரத்தின் மூலமாக வருகிற ஊழியமானது ஒரு நாள் என்ன பண்ணோம்? அதுக்கு ஆரம்பிக்கு துவக்கிறது, அது முடிவு. அது என்ன ஆகுது? அது பாருங்க, அது என்னாச்சு? நின்று போய்விடும். அதுக்கு என்ன இல்லை? அதுக்கு அது நித்தியமா இல்லாது. அது ஒரு கால வரைக்கும் அவ்வளவுதான். ஆனா இந்த நபர் யாரா? இந்த பிரதான ஆசிரியர் இவர் நித்தியத்தின் ஆவியுடையவரா இருக்கிறாரு. இப்படி ஊழியமானது எப்பொழுதும் என்னாகாது? அழிந்து போகாது. விசுவாசிகளா? அப்ப அந்த ஒரு நபர் என்ன பண்றாங்க? அபிரகாமின் சந்ததி என்ன பண்றாங்க? தசம்பகத்தை கொடுக்குறாங்க. எஸ், அபிரகாமின் அறையில் இருக்கும் போதே லேவி கொடுத்தாலாம் தசம்பகம். அதை யார் சொல்றது? பவுல் சொல்றாரு. அப்ப எப்படின்னா, நான் ஒரு நாள் என்ன செய்ய போறேன்? ஆசாரியப்பு கூடத்துக்கு வேலையில செய்ய போறேன். ஒரு ஆசாரியத்தை செய்ய போறேன். ஆனா அது வந்து துவக்கம் முடிவு இருக்கு. ஆனா நீர் யாரா இருக்கிறீங்க? துவக்கம் முடிவில்லாதவரா இருக்கிறீங்க. நீங்க வேற அப்பா அம்மா இல்லாதவரா இருக்கிறீங்க. நாங்க அப்பா அம்மா இருக்கிறவங்களா இருக்கிறோம். நாங்க சின்பலையில இருக்கிறோம். நீங்க
பரிசுத்தர். எஸ், நீ வார்த்தையின் பாடியில வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணவங்க சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்து வந்து அந்த வாங்குற அந்த ராபோயத்துல நம்ம என்ன பண்ணலாம்? அப்பத்தின் திராட்சையில நம்ம பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து சாக்ரிஃபைஸ் பண்ற ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆமென். மேன் ஹalleluya. ஆமென். அப்ப அதான் என்ன பண்றாரு? ஆபிரகாம் வாங்குறாரு. ஆபிரகாம் யாரு? விசுவாசத்தின் தகப்பன். ஆமென். அப்ப விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறார். அப்ப நம்ம யாரு? நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். அப்ப நாமளும் கூட ஆபிரகாமின் சந்ததியா மாறுறோம். ஆமென். ராஜரிகம சந்ததியா விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப நம்ம என்ன பண்றோம்? நாம் அப்பத்தையும் திராட்சையும் வாங்குறோமா? ஹalleluya. அந்த ஒரு அடிப்படையில் தான் சோரேஸ்வரியே நான் சொல்றேன் பாருங்க. இப்போ அதே தேவன் அங்க கொடுத்த அந்த லோகாஸ் ஒரு திரை மரத்தை கொண்டு அப்பத்தையும் திராட்சையா கொடுத்தாரு. ஆபிரகாம் கொடுத்தாரு இல்ல? அதே தேவன் தான் சோதரேஸ்வரி இன்றைக்கும் கூட அவர் மனவாட்டி இந்த சிரிப்பின் மூலமாக என்ன பண்றாரு? திரை மரத்தை கொண்டு உங்களுக்கு என்ன பண்றாங்க? ஸ்பிரிச்சுவலி தம்முடைய ஜீவனையும் தம்முடைய ஆவியை கொடுக்குறாரு, தம்முடைய வார்த்தையை கொடுக்குறாரு. ஹalleluya. அதுக்கு அடையாளமாக என்ன பண்றோம்? நம்ம வாரத்துல ஒரு நாள் வந்து ஆமென். இது மந்த்லி ஒரு டைம் வந்து என்ன பண்றோம்? ராபோஸ் அனுசரிச்சு நம்ம வந்து அப்பத்தையும் திராட்சை வந்து அடையாள அந்த ஒரு ஸ்பிரிச்சுவலா வந்து நம்ம புசிக்கணும் என்பதற்கான ஒரு அடையாளத்தின் மூலமா என்ன பண்றோம்? அதை செய்து முடிக்கிறோம். நம்ம விசுவாசத்தை வந்து என்ன பண்றோம்? வெளிப்படுத்துறோம், அத்தாட்சியை காட்டுறோம். மேன் புரியுதா உங்களுக்கு? ஹalleluya. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் யாரா இருக்க முடியும்? அவர் தேவன். புரியுதா உங்களுக்கு? அவர் இட்டர்னல் ஆவி உடையவரா இருக்கிறார். அதே தேவன் தான் சகோதரேஸ்வரியே இந்த காலத்துல இப்போ இந்த நம்ம வாழ்ற காலத்துல ஒரு நாள் ஜீசஸ் வந்தாரா? புரியுதா உங்களுக்கு? ஜீசஸ் வந்தாரா? இப்போ அந்த தேவனை மறுபடியும் எங்க வந்து கிடைப்போம்? மறுபடியும் 63ல அதே தேவன் மேன் ஆமென். முத்தரிக்கும் தூதன் அவர் தான். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அந்த ஒரு முத்தரிக்கும் தூதன் அவர் தான். லோகாசா ப்ராஃபிட் மூலமாக வெளிப்பட்டவர் அவர் தான். ஆமென். மைட்டி ஏஞ்சலா வந்திருக்கிறது அவர் தான். ஆமென். ஐமேன். இப்போ எப்படி இருக்காரு? இப்போ மைட்டி ஏஞ்சல், இப்போ நித்திய நியாயாதிபதியா வந்திருக்கிறார். ஆமென். இப்போ அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு? அவர் வந்து ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார். என்னது? விக். ஆமென். அது விக் எது குறிக்குது? அவர் சுப்ரீம் சர்ச்சா வந்திருக்கிறாரு. ஆமென். இது எதற்காக வந்திருக்கிறாரு? எஸ், தண்டிக்கிறதற்காக. ஆமென். அப்போ இப்போ என்ன பண்ணார்? தேவ 63 இருந்து சகோதரேஸ்வரியே அவர் கொண்டு வந்த அந்த கிருபாதர அந்த கிருபையின் செய்தியை வந்து தம்முடைய அவர் ஹோலி பீஸ்ட் வந்து அந்த மகாபரிசுத்தத்திலிருந்து வெளியே வந்து ஒரு கிரேஸ் மெசேஜ் கொண்டு வந்து இந்த நார்மல் பீஸ்ட் கொடுத்தார். ஆமென். இந்த நார்மல் பீஸ்ட் என்ன பண்ணும்? தான் மட்டும் பேச போறதுக்கு போய் என்ன பண்ணும்? சொல்லணும். அதே மாதிரி நம்ம ப்ராஃபிட் என்ன பண்ணாரு? இந்த உலகத்துல 7 வாட்டி சுற்றி என்ன பண்றாரு? தன்னுடைய செய்தியை வந்து அவர் பிரசங்கிச்சிட்டார். ஆமென். விசுவாசிங்களா? ஹalleluya. இப்போ அந்த செய்தியை என்ன பண்றோம்? நம்ம அந்த செய்தி தான் என்ன பண்றோம்? எஸ், கேட்டு விசுவாசித்து ராப்சர் நம்மள இந்த செய்தி என்ன பண்ணுது? ஆயத்தப்படுது. ஆமென். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த லோகாஸ் இப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு காலத்துல ப்ராஃபிட் மூலமா என்ன பண்ணிச்சுப்போம்? ப்ராஃபிட் மூலமா அந்த ப்ராஃபிட் திரைக்கு பின்பாக தன்னை என்ன பண்ணி மறைத்து கொண்டு வெளிப்பட்டது. ஆமென். இப்போ அதே லோகாஸ் தான் இப்போ எப்படி யோவானுக்குள்ள இருக்குதோ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமென். அந்த புஸ்தகம் யோவானுக்குள்ள இருக்கு. ஆமென். அப்ப யோவான்ங்கிற சரித்திரத்துக்குள்ள பிரிகுது. அப்ப அதே லோகாஸ் தான் இப்போ அந்த வார்த்தை தான் இப்போ மனவாட்டிக்குள்ள இருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப நம்ம வந்து ஊழியக்காரங்களை என்ன பண்ணக்கூடாது? கேவலம் பண்ணிக்கிறது, தூசிக்கிறது, அவங்கள வந்து கேவலமா பேசுறது, இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது. யாருமே செய்யக்கூடாது. அவங்க செய்யற கிரியைகளுக்கு தக்கதாய் பலன் தேவன் பார்த்துப்பார். ஆமென். ஹalleluya. சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவன் பார்த்துக்கிறாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ இவரு இந்த 63ல வந்தவர் கூட யாரா இருக்கிறாரு? மெல்கிசேதேக்கா இருக்கிறார். அதனால தான் who is this மெல்கிசேதேக்ன்ற மாதிரி என்ன பண்றாரு? ப்ராஃபிட் செய்தி தலைப்பு கொடுக்கிறார். ஆமென். அந்த தலைப்புல செய்தி கொடுக்கிறார். அப்ப யாருன்னா இவரும் யாரா இருக்காரு? இவரு அவரும் மெல்கிசேதேக்கா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்காரு? இப்போ லோகாசா வந்திருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் பார்க்கும்போது இப்போ வார்த்தையில படிக்கிறோம் இல்ல? இப்போ வார்த்தை படிக்கும் எந்த வடிவம்? அது வார்த்தையின் வடிவம். ஆமென். லோகாஸ். இப்போ அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு ஒரு திரை வேணும். ஆமென். ஒரு மாம்ச திரை வேணும். அந்த மாம்ச திரை தான் பிரானா விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த திரைக்கு பின்பாக அவர் வந்து தம்ம என்ன பண்ணாரு? 1946ல இருந்து சோதரேஸ்வரியே அவர் இது வரைக்குமே அவர் எப்போ 1965 வரைக்குமே அவர் மூலமா வெளிப்பட்டார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஒரு காலத்துல அவர் என்னது
1946 63 வரைக்குமே அவர் என்னது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், லோகாசா வெளிப்பட்டார். ஆமென். இப்போ எப்படி வெளிப்படுறார்? இப்போ வந்து மைட்டி ஏஞ்சலா வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமென். புரியுதா? மைட்டி ஏஞ்சல்னா என்னது? அதுக்கு ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கு. ஆமென். ஆமென். புரியுதா? இப்போ மைட்டி ஏஞ்சல்னா என்னது? பலமுள்ள தூதர். ஆமென். இப்போ பலமுள்ள தூதரா வந்திருக்கிறாரு. ஆமென். தம்முடைய மனவாட்டியை தம்ம பலத்தை காட்டி எடுத்துட்டு போறதுக்காக. ஆமென். ஆமென். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வந்திருக்காரு. இப்போ அந்த தேவன் எப்படி வந்திருக்காரு? இப்போ மெல்கிசேதேக்கா வந்திருக்கிறார். ஆமென். இப்போ அந்த மெல்கிசேதேக் தான் இப்போ வந்து ப்ராஃபிட் மூலமா ஸ்பிரிச்சுவல் என்ன பண்றாரு? அப்பத்தையும் திராட்சத்தையும் என்ன பண்றாரு? கொடுக்குறார். இது வரைக்குமே வெளிப்படாத தன்னுடைய ரகசியத்தையும் தன்னுடைய சிந்தையை வெளிப்படுத்தி அப்பத்தையும் திராட்சத்தை கொடுக்குறாரு. நமக்கு அதுக்கு அடையாளமாக தான் என்ன பண்றோம்? எஸ், அதுக்கு அடையாளமாக தான் நம்ம வந்து மந்த்லி ஒன் டைம் என்ன பண்றோம்? புசிக்கிறோம். அந்த ராபோஸ்ல வந்து பங்கடைந்து நம்ம என்ன பண்றோம்? புசிக்கிறோம். இது எல்லாம் ஜனங்க என்ன பண்றாங்கன்னா மறுதலிக்கிறாங்க. இந்த ஒரு புரிதல் இல்லாதவங்க என்ன பண்றாங்கன்னா மறுதலிக்கிறாங்க. நம்ம என்ன இல்லை, நம்ம மறுதலிக்க மாட்டோம். நம்ம சரியான உபதேசத்துல ஆரோக்கியமான உபதேசத்துல இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? புரிச்சா உங்களுக்கு? நான் எதுவுமே படிக்கல, அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆமென். அப்போ அங்க வந்த மெல்கிசேதேக் அங்க வந்தது எப்படி வந்தாரு? அப்புறம் காலங்களூடாக தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்திக் கொண்டாரு? யாரெல்லாம் அவரை மீட் பண்ணாங்க? எப்படியெல்லாம் தேவன் வந்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினாரு? எந்தெந்த வடிவத்தில் பூமியில வந்து தம் பிள்ளைகளை விடுவித்தாரு? எப்படி மீட் பண்ணாரு? இப்போ எப்படி வந்திருக்கிற எல்லா காரியத்தை பார்த்தோம். இப்படி பார்த்தோமா? இப்போ எப்படி இருப்போம்? ஹோலி பீஸ்டாக பிரதான யாஜகனாகி பிரதான ஆசிரியராக வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கிரேஸ் மெசேஜ் கொண்டு வந்திருக்கிறார். கிரேஸ் மெசேஜ் என்ன? கிருபையின் செய்தி. தேவன் உங்களை மன்னித்தார், உங்க மேல அன்பா இருக்கிறாரு, தம்முடைய கிருபையினால இரக்கத்தினால உங்களை முடி சுட்டுவதற்காக இதோ மன்னித்தரன் ஒரு செய்தியை வந்து அவர் என்ன பண்றாரு? ஹோலி பீஸ்ட் கொண்டு வர்றாரு. அந்த கொண்டு வந்த பிறகு சுவரேஸ்வரி அந்த நாள்லயே அவர் என்ன பண்ணுவோம்? அவர் தான் மட்டும் பேச வரைக்குமே ரெக்கார்த்த போது அதான் அவர் ஜூபிலியர்ஸா இருக்கு. நீங்க விடுவிக்கப்பட்டீங்க எல்லாருமே. என்னது? நம்ம விடுவிக்கப்பட்டோமா? நம்ம என்னது? காலத்துல நம்ம இல்ல, காலத்துல நம்ம இல்ல. என்ன சொல்லுறீங்க? நம்ம வந்து வேர்டு குட் பை சொல்லணும். வேர்டு குட் பை சொல்லணும். என்ன பண்ணணும்? பிரைட் குட் மார்னிங் சொல்லணும். நம்ம எங்க இருக்கிறோம்? நித்தியத்துல இருக்கிறோம். எட்டர்னிட்டிக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல சொல்லி 63ல வந்து பாருங்க, நீங்க 63ல தீர்க்கதரிசி வந்து எல்லா காரியங்களையும் நல்லா அறிஞ்சு அந்த சீர் சோப்பரான பிறகு 64வது வருஷத்துல முதல் மெசேஜ் வந்து ஷாலோம். இது ஷாலோம் என்ன? எஸ், சமாதானம். ஏன்னா அவர் தெரிஞ்சிச்சு, அவருக்கு என்னாச்சு? அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு 63வது வருஷத்துல ஆன பிறகு அவருக்கு எல்லாமே அவர் பேசப்பட்ட செய்திகளும் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை அவர் கிரகித்த பிறகு இனிமேல என்ன ஆயிடுச்சு? காலம் என்பது போயிட்டு இருக்குது. ஆனா காலத்தோட மனவாட்டி இல்ல, நம்ம எங்க இருக்கிறோம்? மனவாட்டி யுகத்துல இருக்கிறோம். நித்தியத்தோட நம்ம கனெக்ட் ஆயிட்டோம். அதனால மனவாட்டியே குட் மார்னிங், மனவாட்டியே குட் மார்னிங் சொல்லி சமாதானம் என்கிற செய்தியை என்ன பண்றாரு? மனவாட்டி கழிக்கிறார். சாலோம் என்ற ஒரு செய்தியை வந்து தம்முடைய மனவாட்டிக்கு என்ன பண்றாரு? எஸ், அடிக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்குமே ஷாலோம் சொல்லுங்க. சொல்லுங்க ஷாலோம் சொல்லுங்க. ஷாலோம். கர்த்தருடைய மனவாட்டியாகிய உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? ஷாலோமா கூறுறேன் நான். நீங்க என்ன பண்ணுங்க? ஷாலோமா சொல்லுங்க. இனிமேல் என்ன? ஷாலோம் சொல்லுங்க. நம்ம சொல்ற பிரைஸ்ல சொல்றோம் இல்லையா? பிரைஸ்ல சொல்லுங்க. ஷாலோம் சொல்லுங்க. மேன் ஷாலோம் சொல்ல சமாதானம். ஏன்னா யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நாள் வந்து நம்ம வந்து மிலினியம் போக போறோம் இல்லீங்களா? அதுடைய ஒரு அத்தாட்சி என்ன பண்ண போறோம்? விசுவாசிக்கிறோம். ஷாலோம், சமாதானத்தின் ராஜாவுடைய ஆளுகைக்கு நம்ம போக போறோம். எருசலேமின் ராஜாவின் ஆளுகைக்கு போக போறோம் இல்லீங்களா? சொல்லுங்க, நீதியின் ராஜாவுடைய ராஜ்யத்துல வாழ போறோம் நம்ம. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஷாலோம். நம்ம வந்து நித்தியத்தோட இருக்கிறோம், நித்தியத்தோட தொடர்பு இருக்கிறோம். என்ன பண்ணோம்? சமாதானத்தை போறோம். உங்களுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ தேவன் பாருங்க ஒவ்வொரு காலத்துக்கு கூட தம்மை எப்படி வெளிப்படுத்துறாரு, தம்முடைய காரியங்களோட வெளிப்படுத்துறாரு. இப்போ இந்த காலத்துக்கு கூட அந்த லோகாஸ் திரைமறைத்து கொண்டிருக்கிறது. தம்முடைய பைஃபுல் மினிஸ்ட்ரி மூலமாக தம்முடைய பிள்ளைகளோட இடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்போ சிங்காசனம் வந்து பரலோகத்தை சைலண்ட் ஆயிடுச்சு. இப்போ எரிவிட்டாரு. எரிகி வந்த பிறகு சோரேஸ்வரியே அந்த புஸ்தகமே அவர் தான், அந்த ரிட்டன் வேர்டு அவர் தான், அந்த புஸ்தகமே அவர். புஸ்தகம் படிச்சுப்போம்
யோவான் புஷ்டார் இப்போ. யோவான் புஸ்தகம் இப்ப எங்க இருக்கிறார் இப்போ? அந்த வேர்டு எங்க இருக்கு இப்போ? யோவானுக்குள்ள இருக்கு, மனவாட்டிக்குள்ள இருக்கு. இப்ப இந்த யோவான் பாருங்க, இந்த யோவான் மனவாட்டி என்ன பண்ற இப்போ? அவளை புசிக்கிறான். ஆமை. புசிக்கும் போது இப்ப எங்க இருக்கிறார் இப்போ? அவரு வேர்டு எங்க இருக்கு இப்போ? திரைக்கப்பட்ட வார்த்தை எங்க இருக்கு இப்போ? எஸ், உள்ள இருக்கு. உள்ள இருக்கும் போது தேவன் எங்க இருக்கிறார் இப்போ? அப்ப சிங்காசனம் எங்க இருக்குது? உள்ள இருக்கு. மனவாட்டிக்குள்ள இருக்குது. விசுவாசம் இல்லைங்களா? அப்ப நீங்க எப்பேற்பட்ட விசேஷ ஜனங்கள்ட்ட வந்து விசுவாசித்து கிரகித்து என்ன பண்ணுங்கன்னா, தேவனுக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கை ஜீவியத்தை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க, அர்ப்பணி. தேவன் ஆசீர்வதிப்பார். சரி, ஓகே, நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணி ஜெபிக்கலாம்.